ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம மதிமாறன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. மதிமாறன் இந்த படத்தோட ரன் டைம் 2 hours 6 minutes இருக்கு. இந்த படத்தை மந்த்ரா வீரபாண்டியன் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா MS பாஸ்கர், இவானா, ராதியா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். MS பாஸ்கர் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் போஸ்ட்மேனாக இருக்காரு. அவருக்கு ட்வின் பேபிஸ் பிறகுறாங்க. அதுல ஒன்னு இவானாவும் இன்னொன்னு அவங்க தம்பியும். அவங்க தம்பி பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஊனம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவரால் வளர முடியல, குள்ளமாவே இருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலையில சின்ன வயசுல இருந்தே அவரை பயங்கரமா எல்லாருமே கலாய்க்கிறாங்க. அதை அவங்க அக்கா தான் ப்ரொடெக்ட் பண்ணி அவரை வளர்த்து கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க அக்கா தான் அவருக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில பாத்தீங்கன்னா பேரலா பாத்தீங்கன்னா சென்னையில பல பெண்கள் கடத்தப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை பாத்தீங்கன்னா இவானாவை அவங்க தம்பி பிரிய வேண்டியதாயிடுது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, இந்த கொலையெல்லாம் பண்ணது யாரு, இவானாவை இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸை சொல்லி ஆகணும். படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தரும் அவ்வளவு தரமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. குறிப்பா இவானா தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி MS பாஸ்கர் அதை விட சூப்பரா ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. அந்த குள்ளமா நடிச்சிருக்கிறோம் அவ்வளவு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. படத்தையே ஹோல்ட் பண்றாங்கன்னு சொல்லலாம். இவங்க இந்த படத்துல முக்கியமா பேசியிருக்க விஷயமே பாத்தீங்கன்னா பாடி ஷேமிங் தான். அது ரொம்ப தரமா பக்காவா எல்லாருக்கும் புரியுற அளவு பேசியிருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளவு சூப்பரா அல்டிமேட்டா எழுதி எடுத்திருக்காங்க. எல்லாரோடுமே நம்மளால மிங்கிள் ஆக முடியுது. அதே மாதிரி இந்த படத்துல இவங்க காமிச்சிருக்க மர்டர் மிஸ்ட்ரியும் ரொம்ப சூப்பரா காமிச்சிருக்காங்க. படத்துல அங்கங்க ஒரு த்ரில்லர் ஃபேக்டர் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா அல்டிமேட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்ப சூப்பரா அல்டிமேட்டா இருக்குன்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இந்த வரைக்கும் பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. சினிமோட்டோகிராஃபிலாம் படத்துக்கு என்ன வேணுமோ ரொம்ப நீட்டாவே இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், BGM எல்லாமே நல்லாவே இருக்கு. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா இது ஒரு ஓகேவான ஸ்டோரி பிளாட்னு சொல்லலாம். நம்ம சில படங்கள்ல பார்த்துனாலும் இவங்க ஓரளவு நீட்டா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து வரைக்கும் ஓரளவு எங்கேஜிங்காக எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. பெருசா நமக்கு போர் அடிக்கலாம் இல்லை. உங்க கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் இழுத்துட்டாங்களோன்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. அதை இன்னும் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி எடுத்துருக்கலாம். பல சீன்ஸ் ப்ரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் இருக்க தான் செய்யுது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.